இதுவரைக்கும் டக்கா டிஜிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா புதுசா எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துவிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டக்கா டிஜிட்டல் சேனல். நான் உங்கள் நண்பன் கார்த்திகேயன். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையும் நீங்க முழுசா பாருங்க. நடுவுல நீங்க எங்கேயாவது ஏதாவது ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நாங்க முழுசா சொல்ல வர்றது உங்களுக்கு புரியாது. அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நாங்க என்ன தெளிவாக சொல்ல வரோம் உங்களுக்கு முழுசா புரியும். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்பர் ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஹவு டு மேக் மைக் ப்ரோ கேட்டிருந்தாரு. அதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 போல் ஆடியோ ஜாக், அடுத்து கிளிப்பு, அடுத்து ஒரு பேப்பர் ரோல், அடுத்து மைக், தேவையான அளவுக்கு ஒயர், ஸ்பாஞ்ச், டேப். இங்கே சர்க்யூட் டிசைனில் பார்த்தீங்கன்னா மைக்கு எது ப்ளஸ் மைனஸ் தெளிவாக கொடுத்துருப்பேன். 3 கோடு இருக்கும். 3 கோடு இருக்க பக்கம் பார்த்தீங்கன்னா மைனஸ், எதுவுமே இல்லாத பக்கம் தான் ப்ளஸ். ப்ளஸுக்குன்னா கலர் லைன் கொடுத்துருக்கணும், அது ப்ளஸ்ஸு, அதுதான் மைக்கு கொடுத்துருக்கும். கிரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் இருக்கும். ப்ளஸ் கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். நீங்கள் இந்த சர்க்யூட் டயக்ராம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் உங்களோட ஓன் மைக்கை உங்களோட டிசைனுக்கு ஏற்ப நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சர்க்யூட் டயக்ராம் புரியலன்னா இந்த வீடியோவை கடைசி வரையும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எளிமையாக புரியும். நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. எங்கேயே ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகாது. அந்த கார்ட்போர்ட் பைப்பை ரவுண்டாக கட் பண்ணிக்கிங்க. அப்புறம் சர்க்யூட் டயக்ராம் காட்டின போல் நீங்கள் மைக்கும் ஆடியோ ஜாக்கும் கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ ஸ்பாஞ்ச் எடுத்து கட் பண்ணிக்கிங்க. ஸ்பாஞ்ச் நீங்கள் எதுக்குன்னு கேட்கலாம். நீங்கள் எந்த ஒரு மைக் எடுத்தாலும் சரி உள்ளே கண்டிப்பாக ஸ்பாஞ்ச் இருக்கும். ஸ்பாஞ்ச் எதுக்குன்னா சவுண்ட் நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, உங்களோட வாய்ஸ் கிளாரிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், பேக்ரவுண்ட் சவுண்ட் நாய்ஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு காலர் மைக்கோ எடுத்தீங்கன்னா காலர் மைக்கோட ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், ரேஷியோ கம்மியாக இருக்கும். இதே நீங்களே வந்து உங்களோட காலர் மைக்கை நீங்கள் ஸ்பாஞ்ச் கட் பண்ணி நீங்கள் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சவுண்ட் நாய்ஸை இன்னும் கம்மி பண்ணி கொடுக்கும். இல்லை பேக்ரவுண்ட் நாய்ஸ் எது இருந்தாலும் இன்னும் நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து நீங்கள் சினிமா சைடு உள்ள மைக்லாம் பார்த்தீங்கன்னா மைக் சின்னதாக தான் இருக்கும், ஆனால் ஸ்பாஞ்ச் மட்டும் பெருசாக இருக்கும். ஸ்பாஞ்ச் இல்லைனா ஃபெதர் வச்சிருப்பாங்க. அது என்ன ரீசன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். சேம் கான்செப்ட் தான். நம்மளுக்கு வேண்டிய ஸ்பாஞ்சை நம்மளே பில்ட் பண்ணிக்கலாம். பில்ட் பண்ணிட்டு கலர் வேணா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்களே அடிச்சுக்கலாம். நம்மளுக்கு பிளாக் கலர் தேவைப்படுறதுனால பிளாக் கலர் பெயிண்ட் வாங்கி வச்சிருக்கேன். பிளாக் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சு காய வச்சுட்டு உடனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டெஸ்ட் கூட பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்க. வித்தியாசம் உங்களுக்கே நல்லா தெளிவா புரியும். எந்த அளவுக்கு நாய்ஸ் ஏறும் இறங்கும் நீங்களே பாருங்க. உங்களோட கேள்விகள் மற்றும் கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா என்று இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இதுவரைக்கும் டக்கா டிஜிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா புதுசாக எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துவிடும். நன்றி, வணக்கம்.